ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்களுக்கு ரீசன். இந்த சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல் லேர்ன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு டேட்டாபேஸ்னா என்னன்னு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். டேட்டாபேஸ்னா ஒன்றும் இல்லைங்க. நார்மலா நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ்டர்னலா பென் டிரைவ் இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் நம்மளால நம்ம டிவைஸ்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேற எங்கேயும் பப்ளிக் பிளேஸ்லயோ இப்போ நான் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா, இன்னொரு இடத்துக்கு போறேன், இன்னொரு ஸ்டேட்டுக்கோ, டிஸ்ட்ரிக்கோ போறேன்னா, என்னால அங்க போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி விஷயத்த சால்வ் பண்றதுக்கு தான் டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். டேட்டாபேஸ்னா சென்ட்ரலைஸ்டா ஒரு பிளேஸ்ல நம்மளோட டேட்டாஸ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அத நம்ம எங்க வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இத நான் சென்ட்ரலைஸ்டு ஒரு சர்வர்ல ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அங்க இருந்து தான் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இந்த டேட்டாபேஸ் எப்படி டேட்டாஸ ஸ்டோர் பண்ணா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் பண்ணுவோம். அங்கருந்து அந்த டேபிள் ஃபார்மேட்ல இருந்து தான் நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்றதுனாலும், இல்ல டெலீட் பண்றதுனாலும், இல்ல ஏதாவது அப்டேஷன் சேஞ்ச் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு லார்ஜ் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு, இல்ல நீங்க டேட்டாபேஸ்லேருந்து ஏதாவது ஃபில்டர் பண்ணி எடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்குறீங்க அப்படின்னா, இல்லன்னா அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த மாரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாபேஸ்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் இருக்கு. அண்ட் தென் NoSQL டேட்டாபேஸ் இருக்கு. இன் மெமரி டேட்டாபேஸ் இருக்கு. அண்ட் தென் கிளவுட் டேட்டாபேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்னன்னா, ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் லிங்க் இருக்கும். அதாவது ரிலேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு அந்த டேபிள்ல. அண்ட் தென் கோர்ஸ் ஐடி இருக்கா? சேம் அதே மாரி இந்த ஸ்டூடண்ட்ஸ்லயும் ஐடி இருக்கும். சேம் அந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்லயும் இருக்கும். சேம் இந்த கோர்ஸ் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் ஐடி இருக்கும். இந்த கோர்ஸ் ஐடி இங்கேயும் இந்த டேபிள்ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் டேட்டாபேஸுக்கும் NoSQL டேட்டாபேஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, எஸ்கியூஎல்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். டேபிள்னா இத்தனை காலம்ஸ் தான் இருக்குன்னா, அத்தனை காலம்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஆனா NoSQLனா அப்படி கிடையாது. எத்தனை காலம்ஸும் இருக்கலாம், எத்தனை ரோஸ் வேணாலும் இருக்கலாம். டைனமிக்கா நம்ம எப்படி வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் கிடையாது. ஆனா எஸ்கியூஎல்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் மெயின்டெயின் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாபேஸஸ் இருக்குன்னா, MongoDB இருக்கு, SQL இருக்கு, Firebase இருக்கு, MySQL இருக்கு. இந்த மாரி நெறைய டேட்டாபேஸஸ் இருக்கு. ஓகே. டேட்டாபேஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, MySQL ஒர்க் பெஞ்ச் எப்படி இன்ஸ்டால் பண்ணி, அதுல எப்படி SQL கொரீஸ் ரன் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.